2015ல 10 லட்சம் ரூபாய்க்கு வித்த ஒரு கார் இப்போ 2026ல கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்குது. ஒரு காலத்துல ஃபார்ச்சுனர் கார் பாத்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு ஃபார்ச்சுனர் காரோட விலை 60 லட்சம் ரூபாய் போயிருக்குது. எதனால இந்த அளவுக்கு பிரைஸ் ஏறி இருக்கு? ஒருவேளை கம்பெனி வந்து அதிகமா ஆசைப்படுறாங்களா, இல்ல கவர்மெண்ட் டாக்ஸ் காரணமா, இல்ல மக்கள் தான் பிரச்சனையா, இல்ல வேற என்னதான் இதுல பிரச்சனை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். முக்கியமா உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தை இதுல நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்க, கம்பெனி வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் டெவலப் பண்றாங்கன்னா அதை 15 லட்சத்துக்கு சேல் பண்றாங்க, அப்ப 5 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க கிடையாது. இந்தியாவில் ஒரு காரை வாங்கும் போது ஜிஎஸ்டி இருக்குது, செஸ் இருக்குது, ரோட் டாக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஆக்சசரிஸ் போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். இதனால காரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 10 லட்சம் ரூபாய் கார் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கும் போது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 10 லட்சமா இருக்கும். ஆன் ரோட் வரும்போது பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் எஸ்யூவி கார்னா சொல்லவே வேணாம். அது பாத்தீங்கன்னா இன்னுமே டாக்ஸ் அதிகமா இருக்குது. ஆனா டாக்ஸ் மட்டும் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சேஃப்டி ஃபியூச்சர்ஸும் காரோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு காலத்துல, அதாவது இந்த சேஃப்டி நாம்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி கார்ல வந்து நம்ம அதிகமா என்னென்ன இருக்கும், இன்ஜின் இருக்கும், ஏசி இருக்கும், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி இருக்கும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஏர் பேக் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ பேஸ் மாடல் எடுக்கும் போதே நமக்கு 6 ஏர் பேக்ஸோட தான் கார் வந்து வருது. அது மட்டும் இல்லாம இஎஸ்பி, ஏபிஎஸ், அதுக்கப்புறம் இபிடி இருக்குது, அடாஸ் இருக்குது, 6 ஏர் பேக்ஸ், அதுக்கப்புறம் 360 டிகிரி கேமரா, அதுக்கப்புறம் ரேடார், சென்சார்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் மனசுல வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கார் கொடுக்குறாங்க அதோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு சேஃப்டி ஃபியூச்சருக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வந்து இருக்குது. அதை வந்து பல்கா ரெடி பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் வந்து குறையும். ஆனா அப்படி இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்ல. இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எதுவுமே இல்லாம, அதாவது இந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு கார் வாங்கினோம்னா அதோட பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இத்தனை ஃபியூச்சர்ஸோட நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா அதோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா மெயின் கல்பிரிட் இன்னமே வரல. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கணும்னா அதுல மேக்ஸிமம் என்ன இருக்கும்? இன்ஜின் இருக்கும், அதோட பாடி இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டு கொடுப்பாங்க. இவ்வளவுதான். ஒரு கார்னா பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதுதான் இருக்கும். முக்கியமா பவர் விண்டோஸ் கூட இருக்காது அப்போ. ஆனா இப்ப வர கார்கள்ல பாருங்க, பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டீரிங் இருக்குது, ஏசில கூட கிளைமேட் கண்ட்ரோல்னு ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் லைட்டிங், அதுக்கப்புறம் நிறைய சென்சார்ஸ், ரேடார்ஸ், சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே 12 ஸ்பீக்கர் கொடுத்து மியூசிக் சிஸ்டம் வந்து பெருசா கொடுக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா JBL கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற கார்கள்ல வந்துட்டு இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங், ஓடி அப்டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இப்ப இருக்கிற கார்கள்ல. இப்ப இருக்கிற கார்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி ஆட்டோமொபைல் சைட்லயும் பாதி சாஃப்ட்வேர் சைட்லயும் இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுதுன்னா இதுவும் கண்டிப்பா காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும் தானே. அடுத்தது BS6 நாம்ஸ். 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா காரோட பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு ஏறல. ஆனா BS6 நாம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா ஒவ்வொரு கம்பெனியும் இன்ஜினை ரீடிசைன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தாங்க. கேட்டலிக் கன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் சென்சார்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கார்கள்ல நிறைய விதமான மாற்றங்கள் வந்துச்சு. ஏன்னா இந்த எமிஷன் நார்ம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கார்கள் எல்லாம் அது கிடையாது. சில கார்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு புகை தள்ளிட்டு வரும் வெளியில. ஆனா இப்ப இருக்கிற ஒரு BS6ல இருக்கிற ஒரு கார் எடுத்து பாருங்களேன், அந்த மாதிரி ஸ்மோக் நீங்க அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நார்ம்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ற பார்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து இன்டைரக்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது காரோட பிரைஸ்ல. சரி, நீ மெயின் வில்லன்னு சொல்றியே, அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கஸ்டமரோட நீடு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு கார் வாங்க போறோம்னா இன்ஜின் நல்லா இருக்குதா, நல்ல மைலேஜ் கொடுக்குதா, ரிலேபிலிட்டியா இருக்குதா, சர்வீஸ் காஸ்ட் கம்மியா இருக்குதா அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். அது எப்போ? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்? சன்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறோம், அடாஸ் இருக்குதா, 6 ஏர் பேக் இருக்குதா, அதுக்கப்புறம் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல இதெல்லாம் இருக்குதா, ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குதா, சன்ரூஃப் வந்து சூப்பரா பேனரோமிக் சன்ரூஃபா இல்ல சிங்கிள் சன்ரூஃபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் இப்ப மக்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ அது ஒரு பேசிக் ஃபியூச்சர் மாதிரியே ஆயிருச்சு நிறைய பேரோட மைண்ட் செட்ல. க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா லாங் டிரைவ் போகும்போது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் அடாஸ் இருந்துச்சுன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸையும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க ஒரு காரை வந்து நீங்க போய் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கலாமே ஒரு ஷோரூம்ல, யோசிச்சு பாருங்க, நீங்க உள்ள போனோனையும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த கார் எடுத்து காட்டுவாங்க? சோ நான் இப்போ வந்து பஞ்ச் காரை வந்து நான் பார்க்க போறேன்னா எனக்கு அதுல இருக்க பேஸ் மாடலை வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்க
கொடுக்க மாட்டாங்க. டாப் அண்ட் வேரியன்ட் இருக்குதுல்ல, அதை தான் டெஸ்ட் டிரைவ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல இருக்க எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா பேஸ் மாடல்ல வந்து பார்க்கும்போது அங்க எதுவுமே இருக்காது. அப்ப நீங்க என்ன யோசிச்சுப்பீங்க, அட்லீஸ்ட் எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் ஆகும்ல. அதுதான் இங்க எல்லா ஷோரூம்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சிம்பிளான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம நமக்கு தேவைப்படுதோ தேவையில்லையோ, சில ஃபியூச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ, அதெல்லாம் நமக்கு மைண்ட்ல வந்து அப்போ செட்டே ஆகாது. அந்த ஃபியூச்சர்ஸை பார்த்துட்டு அதோட யூசபிலிட்டி பார்த்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா டாப் அண்ட் வேரியன்ட் போறோம்ல, அங்கதான் இருக்குது ரியாலிட்டி. அப்போ வந்து கம்பெனி என்ன புரிஞ்சுக்குவாங்க, மக்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா தான் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரியன்டா இருக்கிற கார்களை தான் அதிகமா வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம மார்க்கெட்ல நல்லா தான் சேல் போகுது, அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 6 மாசத்துக்கு இந்த பெட்ரோல் கார்கள் தான் பிரைஸ் ஏறுதுன்னு பார்த்தோம்னா ஈவி கார்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பேட்டரி காஸ்ட், புது ஃபேக்டரிஸ் போடுறது, அதுக்கப்புறம் R&D பண்றது, அதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாத்தையும் திருப்பி எடுக்கணும்ல, அதை வேற எங்க இருந்து எடுக்க முடியும், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் எடுக்க முடியும். அதனால பெட்ரோல் கார்களோட பிரைஸ் ஏறும்போது அப்படியே சைட் பைல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஈவி கார்களோட பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஈவி கார்கள் வந்து இப்பதானே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, இன்னும் நிறைய கார்கள் வந்து சேலுக்கு வரும்போது மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாகும் போது பிரைஸ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போட்டி அதிகமாகும் போது பிரைஸ் குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, காரோட பிரைஸ் ஒன்ஸ் ஏறிச்சுன்னா ஏறிச்சுதான், அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே குறைஞ்சதுனாலும் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல சேல் பண்ணுவாங்களே தவிர காரோட பிரைஸை வந்து குறைக்க மாட்டாங்க. அதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ நீங்க இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இப்பவே காரை வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது கண்டிப்பா காரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, 2026 ஸ்டார்டிங்ல ஒரு காரை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா அதோட கொட்டேஷனையும் இப்போ அந்த காரோட கொட்டேஷனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா காரோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது இவ்வளோ ரீசன்ஸ் வந்து பின்னாடி இருக்குது. சில நேரத்தில் ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் காரோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதனால தான் காரோட விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு தான் காரோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 2026 பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை காரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 2026 ஒரு கார் 15 லட்சமா இருக்குதுன்னு நீங்க இப்ப வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதே கார் 2030 20 லட்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்குது, நிறைய விஷயங்களோட விலை வந்து அதிகமாயிட்டு இருக்குது. இதனால ஒவ்வொரு டைமும் காரோட பிரைஸ் வந்து குறையாம இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். ஏன்னா காரோட விலை எவ்வளவு ஏறிச்சுனாலும் வாங்கறதுக்கு நம்ம இந்திய மக்கள் வந்து தயாரா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கார் அப்படிங்கிறது வெறும் ஒரு வண்டி அப்படிங்கிறது கிடையாது. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் கார் வாங்குறது அப்படிங்கிறது அவங்க கனவுகள்ல ஒரு கனவா வந்து இருக்குது. அதுவும் பெரிய கனவா இருக்குது இந்தியர்களுக்கு, நிறைய பேருக்கு. அதனால என்னதான் காரோட விலை ஏறிட்டே இருந்தாலும் சொந்தமா ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இந்தியர்களுக்கு இருந்து போகவே போகாது. அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கார் கம்பெனிஸ் எவ்வளவு விலையேற்றினாலும் சரி அவங்களோட சேல்ஸ் வந்து சூப்பரா தான் போயிட்டு இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா.